சூப்பரா இருந்துச்சு ப்ரோ படம். செம்ம ஜெய் வந்து செம்ம ஹீரோ நடிச்சிருக்காரு. மியூசிக் டைரக்டர் செம்மையா மியூசிக் போட்டிருக்காரு. நீ நல்லா வந்து பார்க்கலாம் படத்தை. அவங்க குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக வந்து குழந்தைங்கள மிஸ் ஆகிடுது, திடீர்னு கடத்திடுறாங்க. அது கொஞ்சம் அதை சொல்லியிருக்காங்க படத்தில். ரப்பர் வாயை நல்லா பண்ணியிருக்காரு. யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி மட்டும் ஓகே, மற்றபடி எதுவுமே நல்லா இல்லை. பிளாட் நல்லா இருக்குது, அது அவங்க மெயின்டைன் பண்ணல. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் எதுவுமே இல்லை. படம் சூப்பராக இருக்குதுல. ஸோ எப்படி சொன்னால் ஜெய் அண்ணா சூப்பராக நடிச்சிடறாரு. இந்த படத்தில் எப்படி புதுசாக காமிச்சிக்கிறாங்க. இந்த குழந்தைய கடத்தி அப்படி பண்ணிட்டு மாறி மாறி பண்ணிட்டு சூப்பராக காமிச்சிக்கிறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மூவி. அதை யோகி பாபு சார், அப்புறம் தங்கதுரை சார் மட்டும் ஒரு பேர் எல்லாம் சொல்லி ஒரு பட்டாளமே இறக்கிறாங்க படத்தில். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மூவி. அவர் காமெடி சொல்லியே தேவையில்ல. எல்லாருமே ஒரு காமெடி, ரியாக்ஷனு, ஃபைட்டு எல்லாமே, சென்டிமெண்ட்டு எல்லாமே இருக்குது. புதுசாக சத்யராஜ் சார் ஜெய் சாருக்கு அப்பாவை நினச்சிக்கிறாரு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புதுசாக காமிச்சிக்கிறாங்க படத்தில். நேரத்தில் சூப்பராக தலை படம். லேகே கிடையாது தலை. ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ஒன்றுமே லேகே கிடையாது. சூப்பராக எடுத்துருக்காங்க. சாங்கும் சரி, எல்லாமே ஃபைட்டு எல்லாமே சூப்பராக. மியூசிக் டைரக்டர் இமான் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக்கு எல்லாருமே சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து உடனே பாருங்கள். பேபி அண்ட் பேபி எக்ஸலண்ட் மூவி. ரொம்ப ஃபேமிலி ட்ராமா, நல்ல சென்டிமெண்ட்ஸு, சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இவர் யோகி பாபு சாரும் ஜெய் சாரும் ரொம்ப அருமையாக சூப்பராக பண்ணிருக்காங்க. சத்யராஜ் சார் வந்து அவர் கேரக்டர் அவருக்கு கேட்கவே வேணாம். அவர் என்றைக்கு இருந்தாலும் அவர் சூப்பர் ஆக்டரு. மற்றபடி எல்லா கூட நடித்தவங்க எல்லாருமே ஆக்சுவலாக என்ன பெரிய டீம் எக்கச்சக்கமாக. இவர் இவர் கிங்ஸ்லி, அப்புறம் ஒட்டராஜேந்திரன், ஸ்ரீமன் சார், ஆனந்தராஜ் சார், நேர்குல் ரவி, தங்கதுரை, ஒரு செட் ஆஃப் டீம். அப்படியே டெக்னிக்கல் சைடு, பிக்சரைசேஷன், அப்புறம் இமான் சார் கேட்க வேணாம். சாங்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தான் கேட்டிங்கன்னா திரும்ப பாடிகிட்டே இருப்பீங்க ரிட்டனாக. அது மாதிரி இருக்கும். என்னென்னா இப்போ ஆண் குழந்தை பெண் குழந்தை பிரிக்கக்கூடாது. ஸோ எல்லா குழந்தையும் ஒரே குழந்தை தான். அது இந்த மாதிரி நினைக்கிறதுனால வர பிரச்சனைகள். ஸோ இதை தேவையில்லாமல் இந்த பெரியவங்கள்ட்ட, அந்த பழமைவாதியாக இருக்கவங்கள்ட்ட இந்த பெரிய சொல்ல முடியாமல் இவங்க படுற கஷ்டம்தான் அந்த கதையினோட லைனு. இவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் ஆகி போகுது, அதை வெளில சொல்ல முடியல, சொன்னால் பிரச்சனை பயப்படுறாங்க, இதை கனெக்ட் ஆக முடியல. அப்புறம் படத்தினுடைய சக்ஸஸ் கனெக்ட் ஆகுதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபேமிலியாக வந்து இன்றைக்கி பார்க்குறதுக்கு படங்களே கிடையாது உங்களுக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக என்ன ஒரு த்ரில்லரு, க்ரைமு இந்த மாதிரி ஜெனரில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இருக்கிறதுல வந்து ஃபேமிலியாக வந்து இப்போ 4 பேர் ஃபேமிலியாக கூப்பிட்டு போய் இப்போ ஒரு பையனையும் பொண்ணையும் கூப்பிட்டு போய் படம் பார்க்குறனாக்கா நிறைய படங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி படம் வந்து உங்களுக்கு காமெடிக்கு காமெடி, சென்டிமெண்ட்டுக்கு சென்டிமெண்ட்டு, பாட்டுக்கு பாட்டு, எல்லாமே உங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட் மல்டி ஃபேசட்டட் என்டர்டைன்மெண்ட்டுன்னு வச்சுங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபேமிலியாக வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கான்செப்ட் பார்த்தா பழைய கான்செப்ட் தான். அந்த குழந்தைய மாற்றி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான். பட் பரவாயில்ல, இந்த ஏதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணும். மேபி யங்ஸ்டர்ஸ்லாம் மேபி பிடிக்குமான்னு தெரியல. ஃபேமிலி ஆடியன்ஸ் மேபி ஆனால் பார்க்கலாம். அவங்கள அட்ராக்ட் கனெக்ட் ஆகும். அவ்வளோ இதெல்லாம் இல்லை. அதான் சுந்தசி படம் மாதிரி தான் இருக்கும் பார்க்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்டையில் அடித்த மயக்கம் போட்டு விடுறது அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, சுந்தசி படம் ஃபார்மேட்டில் இருக்கும். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வராதிங்க. ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை மேபி பண்ணோம். படம் நல்லா இருக்குது சார். போர் அடிக்காமல் நல்லா போகுது. என்ஜாய் பண்ணி பார்த்தேன். படம் 2 பேபி வந்து மிஸ்ஸிங் ஆகிறது தான் கதை. அவங்க எப்படி ஒன்றா ஆகுறாங்க, 2 குடும்பத்துலேருந்து எப்படி ஒன்றா சேர்க்குறாங்க பேபியை, அதான் கான்செப்ட்டு. நல்லா எடுத்துக்கிறாப்புல டைரக்டர் பிரதாப். மெசேஜ்னு பார்த்தா குழந்தைங்கள வந்து நல்லா பார்த்துக்கணும், பொறுப்பாக பார்த்துக்கணும். ப்ளஸ்ஸுன்னா லைட்டாக காமெடி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி படம்லாம் நல்லா கதை கோர்வையாக தான் நல்லா தான் போகுது. சாங்ஸு சூப்பராக இருக்குது. படம் வந்து பேபி அண்ட் பேபி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மெசேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு பார்ஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்குற அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ நல்லா ஃபன்னாக காமெடியாக இருக்குது. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். எதுவும் கிளாமராலாம் இல்லை. மூவி நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ரியல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணுறதா இந்த பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டு வீட்டில் பார்க்குறாங்க அந்த பார்ஷாலிட்டிஸ். ஸோ அது வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே,
மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. யோகி பாபுலாம் சூப்பராக ஃபன் பண்ணியிருக்காங்க. நிறைய காமெடி ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸில் இருக்காங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்குது. ஓவராலாக படம் சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் இருந்தது. எங்கேஜிங்காக எப்படின்னா ஃபேமிலி மூவி நான் என்ன பண்ணுறேன் யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க குழந்தைய வச்சு கதை அவ்வளோதான், அதை ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. பாதிக்காரமா சீரியல் மாதிரி போகுது. அவங்க 2 பேர்லாம் பேசுகிறாங்க, அதுமே இல்லையா காமெடி பண்ணுற மாதிரிலாம் லாஸ்ட்டில் ஒரு 2-3 ஜோக் வச்சுக்கிறாங்க 2 பேர் சேர்ந்து, அவ்வளோதான். அவ்வளோ ஃபேமிலி வந்தால் பார்க்கலாம். பிஜிஎம்லாம் இருக்குது, சாங்ஸோட பிஜிஎம்லாம் இருக்குது. கடைசியில் ஃபைட் சீன் சூப்பராக இருக்குது. ஜெயன் அது நல்ல ஆக்டிங் இருக்குது. ஆனால் நல்லா தானே இருக்குது. பேபி அண்ட் பேபி தான் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. அவர் ஆக்டிங் எப்பவுமே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. புதுசாக ட்ரை பண்ண வேணாம் அந்த படத்துக்கு. லைக் ரொம்ப கஷ்டப்படணும், 6 பேக் போடணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஓவராலாக எப்படி இருக்கணுமோ படத்துக்கு கண்டென்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க ஓவராலாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்ல போனால் இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக வைக்கல. செகண்ட் ஹாஃப் தான் வந்து எங்கேஜிங்காக இருந்தது சொல்ல போனால். லைக் செட் பண்ணாங்க சீக்வன்ஸாக படம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக முடிஞ்சிச்சு படம். ஃபேமிலி மூவினா ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், பசங்களோட வந்து பார்க்க முடியாதுண்ணா. ஃபுல்லாக காமெடி தான் படம் ஃபுல்லாக. எங்கேஜிங்காக இருந்துச்சுண்ணா. காமெடி எல்லாம் காமெடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, வந்து நிறைய பேர் காமெடி பண்ணாங்க. நான் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் நல்ல சீக்வன்ஸ்லாம் நல்லா இல்லை. எங்கேஜிங் இருந்துச்சு ப்ரோ. ஐ மீன் ஃபேமிலியோட வந்து ஜாலியாக வந்து பார்க்கலாம். டீசெண்டாக இருந்துச்சு, எந்த ஒரு வல்காரிட்டியும் எதுவுமே இல்லை. டீசெண்டாக வந்து பார்க்கலாம். ஜாலியாக இருந்துச்சு. மதகஜ ராஜாக்கு அப்புறம் ஃபேமிலியாக கூட்டமாக வந்து இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு மாதிரி நல்லா போச்சு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. தேட்டர் ஃபுல்லாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக. ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அங்கங்கே அது ரொம்ப லாஜிக்லாம் யோசிக்காமல் நீட்டாக வந்து ஜாலியாக பார்க்கலாம். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ஜோக்கோட அந்த யோகி பாபு சாரோட பேச்சு, இந்த ஜெயோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து சீக்கிரம் தான் இருந்துச்சு. மற்றபடி மூவியெல்லாம் ஓகே, சூப்பர் தான், நல்லா தான் இருக்குது. ஆமாம், சூப்பர் தான் ப்ரோ, நல்லா தான் இருக்குது. ஜெயோட ஆக்டிங் அண்ட் யோகி பாபாண்ணா மற்ற கேஸ்ட் அண்ட் குரான் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா போய் பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். 2 குழந்தைங்க வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஏர்போர்ட் இருக்குல்ல, அந்த ஏர்போர்ட் வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து அப்படியே கோயம்புத்தூர், மதுரை அந்த எக்ஸ்சேஞ்ச் அந்த டெஃபினேஷன் வச்சு எடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம். ஓகே தான் ப்ரோ, மற்ற படத்தோட பார்க்கும்போது பெஸ்ட்டாக பண்ணியிருக்காப்புல இப்போது. ஆமாம் ப்ரோ, டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, ஃபன்னாகவும் இருக்குது. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க ஒரு கதையை. ஃபேமிலியோட பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஓகே, ஒர்க் அவுட் ஆகிருக்கு படம். யோகி பாபு பரவாயில்ல ப்ரோ, டைமிங்கில் வந்து காமெடி பண்ணியிருக்காரு. சத்யராஜ் ஓகே சார், நல்லா நடிச்சிருக்காப்புல. ஆமாம். ஓகே தான், பெஸ்ட் மூவி தான் சொல்லுவேன். ஓகே. ஓகே தான் ப்ரோ. பஸ் ஸ்டாப்போட செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஓகே, நல்லா இருக்குது. கொஞ்சம் ஃபன்னாகவும் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. கேரக்டரு தங்கதுரை அண்ணா செமையாக காமெடி பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் தங்கதுரை ராஜேந்திர அண்ணா செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு காமெடி.